கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். காலம் கடைசியா இருக்கு. கடைசி நாட்களிலே, லெந்து காலத்திலே, உபவாச நாட்களிலே இரவும் பகலுமாக இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 65, 2, 3 ஆகிய வசனங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதலை நிவர்த்தியாக்குகிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஜெபத்தை கேட்கிறவர். அவருக்கு ஒரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம எந்த நாட்டில், எந்த சூழ்நிலை, எந்த உபத்திரத்தில், எந்த பாடுகள், எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள், ஒருவேளை எனக்கு நிம்மதி இல்லை, நான் மரண தருவாயில் இருக்கிறேன், டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், நான் தனிமையில் கண்ணீரோடு இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கேன், என்னை ஏமாத்திட்டாங்க, நான் மோசம் போயிட்டேன், நான் கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுறேன். எந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் சரி, அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பல சூழ்நிலையில இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அவருக்கு தெரியும். இரவு நேரத்திலே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு, இல்லை ஒரு பஸ்ஸில் ஏறி, இல்லை ஒரு வண்டியில் போய் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸில் ஏறி போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியலைன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. உலகத்தில் இருக்க அவ்வளவு கோடி ஜனங்களை உருவாக்கி இந்த பூமியில் வைத்திருக்கிறார். 24 மணி நேரம் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நம்ம நிற்கும்போது போதும், எல்லாம் நம்ம வாழ்க்கை மாறிடும். ஜெபத்தை கேட்கிறவர் நம்மளை பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளைகள் எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு எல்லாம் அவருக்கு தெரியும். ஒருவேளை சில குடும்பத்தில் நினைக்கலாம், என் கஷ்டம் தேவனுக்கு எங்க தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு வேளை நினைக்கலாம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். நம்ம எந்த இடத்துல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். சில குடும்பத்துலலாம் அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமம் அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து மிஞ்சி மிஞ்சி போயிட்டே இருக்கு. அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஏதோ வாலிப வயசுல சின்ன பாவம் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கு அந்த வயசுல விவரம் தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ பார்த்தா அந்த பாவம் டெய்லி அவங்கள பின்தொடரும். அவங்களால விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. அது பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். செல்போன்ல ஆரம்பிக்கி வேற தொடர்புல போய் முடியுது. சில குடும்பத்தில் வாலிப வயசுல ஃப்ரெண்டோட போய் சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் பெரிய லெவலில் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரம விஷயங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் அக்கிரம விஷயம் உள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது நிம்மதி இருக்காது. நைட் நேரத்தில் அப்படி யாராவது ஒருவேளை நான் அந்த செய்தியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி யாராவது இணைந்திருந்தால் அவங்க வாழ்க்கையில் எந்த நாளிலும் தேவன் உங்களை மன்னிக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். தேவரீரோ எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குகிறீர். அவர் மட்டும்தான் நம்முடைய மீறுதலை நிவர்த்தியாக்க முடியும். யாரெல்லாம் தாழ்த்துறீங்களோ,
அர்ப்பணிக்கிறீங்களோ, இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் உபத்திரம் மாறும். நேற்று தினத்திலே ஒரு சகோதரன் ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் 4 நாளாக கண்டினியூவாக நான் மதுபான அடிமையாக இருக்கிறேன், போதை அடிமையாக இருக்கிறேன். 4 நாள் ஆச்சு. 24 மணி நேரம் ட்ரக் அடிக்டாக இருக்கிறேன். எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? புலம்புறாரு மனுஷன். தெரியாமல் பழகிட்டாரு. எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? நான் அந்த பாவத்துலேருந்து வெளியில் வரணும். எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது அவங்கள ஆளுகை செய்து அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறலை நிவர்த்தி ஆக்குகிறீர். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க இதயத்துல என்ன பாரம் இருக்கும், தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. ஒருவேளை கடன்கிற ஒரு பாரமா இருக்கலாம், ஒரு பாவ அடிமையா இருக்கலாம், பாவ செயல்களா இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியம்னாலும் இருக்கலாம். எதுனாலும் சரி, நம்ம அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் போது உடனே நமக்கு விடுதலை. தேவரீரோ எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குகிறீர். அது எல்லாவற்றையும் எடுத்து போற்றுவார். அர்ப்பணிப்போமா? உபவாச நாட்களிலே என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் உபவாசம் இருக்கிறீங்களே. நாளைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். சீக்கிரமா படுத்துங்கி காலையில் சர்ச்சை கிளம்புங்க. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, நைட் நேரத்தில் செல்ஃபோன் தேவையில்லாமல் பார்க்காம தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பீங்களா? அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். எல்லா உபத்திரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க, வேதனையை நீக்கி போடுங்க. பாரத்தோடு இருக்கிற எல்லா பாரத்தை எல்லாம் மாற்றி போடுங்க. உள்ளத்துக்குள்ளே பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறாங்க, அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இரவு நேரத்தில் தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க. படுத்து தூங்க போகிறாங்கப்பா, சமாதானத்தை தாங்க. கடன் பிரச்சனை இல்லை, வாழ்வதா சாவதா அந்த அளவுக்கு பிரச்சனைகள், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்களை விட்டு எங்களுக்கு வேற யாரும் இல்லைப்பா. உங்கள் பிள்ளைகளை பாருங்க, சுகமாக்கி தாங்க, விடுதலை தாங்க, ஆரோக்கியம் தாங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழல் ஜெபிக்கிறோங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய வம்சத்தை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை மாற்றி போடுங்க, குடும்ப பிரச்சனை மாற்றி போடுங்க, வியாதியை நீக்கிருங்க, பூரண சுகம் தாங்க, உபவாசத்தோடு இருக்குங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். நல்லா படித்து எக்ஸாம் எழுதணும், கர்த்தர் கிருபை தாங்க. எக்ஸாம் எழுதி கொடுக்க பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கணும், கர்த்தர் பாதுகாக்கணும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற உபவாசத்தோடு இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. பழனிகளை திறங்க, பண்டகசாலை திறங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் திருப்தியாக ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே வாழ்க்கை முழுதும் கண்ணீராக இருக்கு. அந்த கண்ணீரை கர்த்தர் இந்த நாளிலே நீக்கி போடுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, உம்முடைய பாதபடியில் வருகிறோம். அக்கிரம விஷயங்களின் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது என்று பக்தன் ஜெபிக்கிறார். எந்த குடும்பத்தில் இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, அவனுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கும், அந்த பாரத்தை நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பதில் ஜெபிக்கிறாங்க.
கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல குடும்பமாக தாங்கப்பா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயுமே தேவ சமாதானம் தங்கி இருக்கட்டும். ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் தள்ளி போனாங்களோ, உபவாச நாட்களில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டளிடுங்க. எல்லா குறைகள் குற்றங்களாற்றையும் மன்னித்து அவங்களோட வம்சத்தை, அவங்களுடைய தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பிடுதோங்க. அடியேனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும்ப்பா. இந்த வருஷத்தில் உபவாச நாட்களில் யாரெல்லாம் புதுசாக இருக்கிறாங்களோ அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குறைகள் குற்றங்களாற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனர்களே அப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.